வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம், அதாவது 9/8/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா கருட பஞ்சமியானது வருது. இந்த கருட பஞ்சமியில் நம்ம நினச்ச வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா வாராகி அம்மனை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நேரங்களில் வாராகி அம்மனை நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே இன்றைக்கி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தை நான் டிஸ்பிளேலையும் தந்திருக்கேன். அதனால் எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌரியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக வாராகி அம்மனை வழிபாடு பண்ணலாம். தொடர்ந்து பதிவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போயிடலாம். பொதுவாக பஞ்சமி அப்படின்னதும் நம்மளுடைய ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது யாருன்னு பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் தான். அப்படிப்பட்ட பஞ்சமி திதி அப்படிங்கிறது ஆடி மாத வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து நாளை தினம் வருது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதியை பார்த்திங்கன்னா கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த நாளில் நம்ம வாராகி அம்மனை எந்த முறையில் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல நாளைய தினம் கருட பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு உரிய நேரங்கள் எது எது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார செய்யலாம். அதுக்கப்புறம் 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளார செய்யலாம். சாயங்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4:45 மணிலேருந்து 5:45 மணி வரைக்கும் செய்யலாம். 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளார செய்யலாம். நைட்டு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார செய்யலாம். இந்த நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறதுக்கு வாராகி அம்மனுடைய படத்தையோ இல்லை விக்கிரகத்தையோ நீங்கள் முதல்ல சுத்தம் செஞ்சுக்கோங்க. சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. தாமரை பூ கிடைச்சிச்சு அப்படின்னா வாராகி அம்மனுக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பூ வேணாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அதுக்கப்புறம் விரலி மஞ்சளை அரைச்சு அதில் பிள்ளையார் ஒன்று பிடிச்சு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு அந்த பிள்ளையாரை நீங்கள் வாராகி அம்மனுடைய பாதத்தில் வச்சுருங்க. அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு முன்னாடி ஒரு தட்டில் பசும்பாலை ஊற்றி அதில் கொஞ்சமாக கற்கண்டை போட்டுக்கோங்க. தட்டில் தான் நீங்கள் வைக்கணும். கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ வைக்கக்கூடாது. கண்டிப்பாக தட்டில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் வாராகி அம்மனுக்கு பழங்களையும் பானகம், பனங்கற்பட்டி, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து அவள், வெல்லம் இது ரெண்டையும் சேர்த்து பிசைஞ்சு அதை நீங்கள் வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக வாராகி அம்மனுக்கு முன்னாடி ஒரு தட்டை எடுத்து வச்சு அதில் அச்சதையை பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே 5 அகல் விளக்குகளை வச்சு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கணும். தேங்காய் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தேங்காயை சரிசமமாக உடைச்சி கண் இருக்கக்கூடிய பகுதியில் 3 திரிகளையும் கண் இல்லாத மற்றொரு பகுதியில் 2 திரிகளையும் போட்டு 5 தீபங்களாக நீங்கள் ஏற்றணும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தேங்காயில் கண் இருக்கக்கூடிய பகுதிகளில் 3 திரியும் கண் இல்லாத பகுதிகளில் 2 திரியும் போட்டு ஏற்றணும். அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணுறப்ப எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே சரி எதுவுமே உங்களை ஒன்றுமே பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காயில் இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் வாராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை மனசார 108 முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. வாராகியோடைய மூல மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், டிஸ்பிளேலையும் தந்திருக்கேன். ஓம் ஷியாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இதுதான் வாராகி அம்மனுடைய மூல மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்ல வரல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற இதை கூட நீங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த பாலை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது புற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த புற்றில் நீங்கள் இதை ஊற்றிடுங்க. அப்படி புற்று இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேப்ப மரமோ ஆலமரமோ அரச மரமோ எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த மரத்துக்கு அடியில் இந்த பாலை நீங்கள் கொண்டு போய் ஊற்றிடலாம். ஒருவேளை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொட்டியில் செடி வளர்ப்பீங்கல்ல அதுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக ஊற்றிடலாம். அதோடு மட்டும் இல்லாமல்
இதோட சேர்த்து நம்ம பிள்ளையார் பிடிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா நாளைக்கு மறுநாள் அந்த பிள்ளையாரை நீங்கள் கொஞ்சமாக பன்னீர் கலந்து அதை உங்களுடைய நெத்தியில் நீங்கள் தினமுமே வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நீங்கள் இதை நாளைய தினம் எடுக்கக்கூடாது. நாளைக்கு மறுநாள் எடுத்து தான் அதை நீங்கள் செஞ்சுக்கணும். பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய மாங்கல்யத்தில் இந்த மஞ்சளை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் நாளைய தினம் வரக்கூடிய கருட பஞ்சமி அன்னைக்கு வாராகியம்மனை வழிபாடு செய்கிறப்ப திருமண தடைகள் கண்டிப்பாக விளங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கிரகதோஷங்கள் நீங்கும், எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும், தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும், வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலையானது கிடைக்கும். இது எல்லாத்த விட முக்கியம், உங்களுடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நாளைய தினம் எல்லாருமே இந்த முறையில் வாராகியம்மனை வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும், நீங்கள் நம்ம சேனலை இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.